நேற்று கூட இயக்குனர் பேசுகிறான் ஒருத்தன், எங்களுடைய 1000 பேர் உழைப்பு, எங்களுடைய என்னது, எங்களுடைய கனவு என்ன கனவு? முஸ்லீமை தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டுறது தான் உன்னுடைய கனவா? சிறுபான்மையினர் நம்பிக்கையை பெற்றவர்ன்ற பேரோட இருக்கவரோட பேரை சிதைப்பதற்காக இப்படி பண்றாங்களா? அப்ப இந்த காட்சி அவங்களுக்கு இல்லையா? எனக்கு திமுக பிடிக்காது, நான் திமுக இது கடுமையாக பேசுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னேன்னா இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனன்றது. படமே கசிஞ்சிருச்சுங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்போது படக்குழுவினருக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். நாசமா போட்டோமா படக்குழுவினர்ன்றீங்க. சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் சண்டை ஏற்படுத்துறது எதிர்கட்சிக்கலாம். நான் கேட்குறேன், நீ அரசியலுக்கு வந்ததுனால ஏற்படுத்தின உனக்கும் முன்னாடி பர்சனல் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை இருக்கா இல்லையா? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படத்துடைய சில காட்சிகள் வெளியாகி இருக்கு. இதற்கு வந்து பல்வேறு தரப்பினர் வந்துட்டு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு சில காட்சிகள் வந்து லீக் ஆயிருக்குன்னும் போது அதை பாட்டு நேற்று நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது சில காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கசிஞ்சு இருக்கு அப்படின்னு. அந்த கசிஞ்ச காட்சிகளை அது முஸ்லீம்களே தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சிருக்கு. கசிஞ்சுது அப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த படத்தை வந்து முழுக்க நாங்கள் பார்க்கல. ஏன்னு சொன்னால் முழுக்க பார்த்தா அப்படி தான் இருக்குது சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த கசிஞ்ச காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராப்புல, என்னங்க இவ்வளோ ஆர்டிஎக்ஸு, இவ்வளோ வெடிமருந்து, இதெல்லாம் வந்து குண்டு செஞ்சிங்கன்னா எத்தனை பேர் சாவாங்களே அப்படின்போது, எத்தனை பேர் சாவாங்களே பாய், இது நியாயமா அப்படின்னு, பாய் சாவாங்களே பாய் நியாயமா, எல்லாம் சாகட்டும் அப்படின்ற மாதிரி பாய் சொல்கிறாங்க. இப்போ இந்த கசிஞ்ச காட்சி வந்து இது வந்து அந்த படத்தில் உள்ள காட்சிகளே இல்லை. ஏதோ ஏஐ மூலிமா உருவாக்கி ஏதோ ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அது வந்து தேர்தல் நேரம், விஜய்க்கு எதிராக, சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். ஆனால் அந்த கசிஞ்ச காட்சிகளை தடை விதிக்க சொல்லி அந்த ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் குழு வந்து கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இயக்குனரெல்லாம் என்னென்ன இது சைபர் கிரைமில் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் வந்து எங்கிட்ட இருக்க அந்த வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் இதுவாகிடுது, ட்விட்டரில் போட்டாலும் பிளாக் பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து எங்கேயுமே நம்ம வந்து சோசியல் மீடியாவில் போடாத அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த காட்சிகள் வந்து ஜனநாயகன் படம் காட்சி தான் அப்படின்றது உறுதியாகுது. ஏதோ ஒன்று காட்சி இல்லை, அந்த கசிஞ்ச காட்சிகளை முழுக்க அது வந்து முஸ்லீம்களை ஒரு வெடிகுண்டு செய்கிறது. ஆர்டிஎக்ஸு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆர்டிஎக்ஸை கொண்டு வந்து இவ்வளோ அடுக்குறீங்களே, எத்தனை உயிர்கள் போகும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை உயிர்கள் போகுமே பாய் அப்படின்போது, போய் சாகட்டுமே அப்படின்ற மாதிரி டைலாக்கெல்லாம் அதில் வருதுன்னு போது, இது வன்மமாக இல்லையா சொல்லுங்கள்? ஏற்கனவே முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் வந்து வாழறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னு சொன்னால், ஏதாவது ட்ரெண்ட் ஆகணுன்னா முஸ்லீமுக்கு எதிர்த்து பேசினா ட்ரெண்ட் ஆகிடலான்னு இருக்குது. இப்போ விஜய் என்ற ஒரு தனி மனிதனை நம்ம தாக்கி பேசிட்டாவே உடனே 4 பேர் வந்து எங்கள் தலைவரை தாக்கி நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே வீரவேசமாக பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு சமூகத்தையே நீ வந்து ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி மாரி நீ வந்து இதில் வந்து திரைப்படம் மூலியம் கொண்டு வரேன்னா, அப்போ உனக்கெல்லாம் என்ன நாங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும்ன்ற நான் உன்னை நான் எந்த வார்த்தையை கொண்டு திட்டினாலும் பொருந்தோன்ற நான் விஜயை எந்த வார்த்தையை கொண்டு நாம் வந்து திட்டினாலும் பொருந்தோம் இல்லையா? ஏன்னா ஒரு சமூகத்தை நீ வந்து கொச்சப்படுத்துற. சரி, இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது இன்னொரு பார்வை வந்து விஜய் ஸ்ட்ராங்கா எந்த விஷயத்தை நம்புறாருன்னா, சிறுபான்மையினர் வாக்கு வந்து தனக்கு வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாருன்னு பொழுது, வேண்டுமென்றே இந்த வாக்குகளை வந்து சிதைப்பதற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா இது விஜய்க்கு எதிராக வந்து இல்ல இருக்கு. ஏன்னா அவர் நடிகர் விஜயா நீங்க எதிர்க்கும் பொழுது பார்க்கும் பார்வை வேறு, இது அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் விஜயா பார்க்கும்போது சிறுபான்மையினர் நம்பிக்கையை பெற்றவர்ன்ற பேரோட இருக்கவரோட பேரை சிதைப்பதற்காக இப்படி பண்றாங்களா? அப்போ இந்த காட்சி அவங்களுக்கு இல்லையா?
இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ஜனநாயகன் இந்த சிதிரி அதாவது கசிஞ்ச காட்சிகள் ஜனநாயக படத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? சரி, இப்ப காட்சிகள் இருக்குன்னா கூட இப்போ ஒரு 10 நிமிடங்கள் தான் வந்திருக்கு, கசிந்திருக்கு, அதுவும் இல்லீகலா கசிந்திருக்குன்னு பொழுது ஒருவேளை அதை கோர்வையாக நம்ம முழு படம் பார்க்கும்போது, ஏன்னா விஸ்வரூபம்க்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு, பட் முழு படம் பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் என்ன இஸ்லாமியர்கள் சந்தோஷப்பட்டு வரவேற்றாங்களா? இல்லையே. முழு படம் பார்த்த பிறகு கூட இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தான் செஞ்சாங்க. இதே விஜயுடைய துப்பாக்கி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் செஞ்சாங்க. பீஸ்ட் படத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து தான் செஞ்சாங்க. இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு படம் கசிஞ்சதே இந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்போ ஒட்டுமொத்த படத்தினுடைய கரு எப்படி இருக்கும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒட்டுமொத்த படத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்போது நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னா தேர்தல் நேரம், விஜய் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது, அதை காலி பண்ணுறதுக்காக பிஜேபியோ அல்லது அதிமுக கூட்டணியோ அல்லது திமுக கூட்டணியோ இது சதி பண்ணி இது கசிய விட்டாங்க. இந்த படத்தை வந்து அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ எடுக்கல. இந்த படத்தை எடுத்தவர்கள் யாருன்னா விஜய் கோஷ்டி இல்லையா? அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சில நிமிஷங்கள் காட்சிகள் வந்து கசிஞ்சது எப்படி கசிஞ்சிருக்கும்? ஒன்று தயாரிப்பாளர் சைட்லேருந்து அல்லது இயக்குனர் சைட்லேருந்து அல்லது கேமராமேன் அவங்களுடைய சைடில். அப்போது அந்த யூனிட்லேருந்து தானே கசிஞ்சிருக்கணும். அப்போ இது வந்து எனக்கு திமுக பிடிக்காது, நான் திமுக இது கடுமையாக பேசுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னேன்னா இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம்ன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி கரூரில் 42 பேர் கொல்லப்பட்டதுக்கு அதுக்கு வந்து இது அதாவது நீங்களும் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கீங்க, ஒரு நெறியாளராக இருக்கீங்க, பல விஷயங்களை பார்க்குறீங்க. அந்த கரூரில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த தறிக்கட்ட அந்த விஜய் ரசிகர்களுடைய அந்த அடித்து பிடிச்சி தள்ளி கிள்ளி அந்த நெரிச்சலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விபத்து தான் அது. அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம காவல்துறை மீதும் தமிழக அரசு மீது பழியை போட்டுட்டு தப்பிச்ச ஒரு அயோக்கியம் தான் இந்த விஜய். புரியுதுங்களா நீங்கள்? அதேமாரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை வெளியிட்டுட்டு இது வந்து திமுக செஞ்சுது பாஜக செஞ்சுதுன்னு சொல்கிறானுங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்கள். நீ அரசியலில் இறங்கியிருக்க, உன்னுடைய இன்னும் கூட உன்னுடைய செயல்கள் எல்லாமே சினிமாத்துவமாகவே இருக்குது. அதாவது அங்கங்கே ஒரு 4 பெண்களை வச்சுக்கிட்டு அந்த பெண்களை வச்சு ப்ரோமோ ரெடி பண்ணுறது. அதாவது விஜய் விஜய் விஜய்னு கத்துற மாதிரி நான் விஜய் போடுவேன், நான் இல்லைன்னு சொன்னால் என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, விஜய்க்கு போட சொல்லுவேன், இல்லைன்னா விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து விஜய் டீம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஜய் ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த ஒரு இது ஐடி விங் மாரி ஒன்று வச்சுருக்கானுங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரோமோ ஏற்படுத்துது. என்னன்னு சொன்னால், அப்பா வீட்டில் பொம்பளைங்க பார்த்தியா விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, இல்லைன்னா சோத்துல விஷம் கலந்துருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நடக்கிறது இல்லை. இது இவங்கள உருவாக்கு. அந்த பெண்களெல்லாம் வந்து அவனை பார்க்க ஓடி வர மாதிரி அந்த கூட்டத்தை சேர்க்கறது எல்லாமே வந்து அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த சினிமாத்துவமாகவே கொண்டு போகிறாங்க. அதை நீங்கள் நான் பார்க்கும்போதுப்பா விஜய்க்கு என்ன கூட்டம்டா, இந்த வாட்டி அவன் தான்டா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு நெரேட்டிவ் ஏற்படுத்தாங்க. அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் கிராமப்புறங்களையும் சரி வீடுகள்லையும் சரி நம்மளும் பல இடங்களில் புழங்கிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ திமுகன்னு இருக்குன்னா அந்த வார்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிறோம் பார்க்குறோம். அந்த வட்ட செயலாளர் அந்த பூத்து கமிட்டின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுக அதே மாதிரி பூத் கமிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுங்க எங்கே இருக்கானுங்க? யாரும் இந்த தாவக கோஷ்டி எங்கே இருக்காங்க? இல்லை சார். ஆனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்ட கூட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு விஷுவலும் பார்க்கும்பொழுது அவங்க வைக்கிறதே என்னன்னா திமுகவை விட அதிமுகவை விட வந்து பிரம்மாண்ட மக்கள் எழுச்சி வந்து தங்கள் பக்கம் இருக்கிறதா தானே அவங்க காமிச்சிக்கிறாங்க. அது விஷுவல்லையும் இருக்கே சார். இல்லை, அவன் ஒரு சினிமா பிரபலம், அதுக்கு கொஞ்சம் மக்கள் வர்றாங்க பார்க்கறது. அதே நேரத்தில் இவனுடைய செட்டப் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அது பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறான். இதுதான் மெயின். புரிதுங்களா உங்களுக்கு? இதை வச்சுட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து அந்த வெட்டி ஒட்டி யாருக்கோ வந்த கூட்டத்தை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், இவருக்கு வந்த கூட்டம் மாரி வீடியோக்களை போடலாம். ஏன்னா அப்படி ஒரு இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி எங்கேயோ உச்சத்துக்கு அடைஞ்சிருக்கு இருக்கா இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா, இதெல்லாம் யாராலையும் முடியாது. லைவ் காட்சிகளில் கூட கூட்டத்தை நம்மளால இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். ஒரு செட்டிங், அதாவது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒரு 10,000 பேர் கூட்டிட்டிங்கன்னா நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக தெரியும். 10,000 பேர் சாதாரணமானது இல்லை. 10,000 பேர் கூட்டிட்டுனா நம்ம சொல்கிறது தான் எண்ணிக்கை. 5 லட்சம் பேர் என் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம், 10 லட்சம் பேர் என் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். 10,000 பேர் கூப்பிட்டா போதும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? 5,000 10,000 பேர் நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா பிரம்மாண்டம் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க அதிகமாக ஒரு 20-25,000 பேர்.
புரியுதுங்களா? அதுவும் வந்து ஒரு 10,000 பேர்கிட்ட அவனுடைய தொடர்ந்து எப்படின்னு சொன்னால், அவன் நாகர்கோவில் போனாலும் சரி, இந்த பக்கம் வந்து வட மாவட்டங்கள் போனாலும் சரி, பாண்டிச்சேரி போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த ஒரு 5,000 பேர் வந்து கூடவே சுற்றுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வாகனங்கள்ல எல்லாம். அது அது கூட வந்து சில பேர் என்ன விஜய் எங்கே கூட்டம் போட்டிருக்கான், இங்கே கூட்டம் போட்டிருக்கான். ஏன்னா நீங்கள் தான் விஜய் எங்கேருந்து கிளம்பிட்டார், விஜய் உட்காந்துருக்கார், விஜய் காரில் உட்காந்துட்டார், விஜய் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார், விஜய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட், இப்படி வந்து லைவாக ஒளிபரப்புகிறாங்க ஊடகங்கள். 2 தான் ஒளிபரப்பல. மோல்றதையும் குளிக்கிறதையும் ஒளிபரப்பல. மற்ற எல்லாம் ஒளிபரப்புகிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா யாருக்கும் வந்து ஆர்வம் வரதான் செய்யும். சரி வரணும் என்னன்னு பார்ப்போம், போவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு உண்மையிலே சொன்னால் ஒரு மண்ணை வந்து தங்கமாக இந்த ஊடகங்கள் காட்டுது, ஒரு மண்ணாங்கட்டியை தங்கமாக காட்டுது. அவன் என்னடா சொன்னால் திரைப்படங்களை தொடர்ந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி மாரி பயங்கரவாதி மாதிரி சித்தரிச்சலையாக இருப்பான். துப்பாக்கி படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த துப்பாக்கி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். அது ஏன் விஜய் நடிக்கலையா, அதேமாரி விஜயகாந்த் நடிக்கலையா, அர்ஜுன் நடிக்கலையா, சரத்குமார் நடிக்கலையா, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் அது. ஆனால் விஜய் அந்த படத்தை நடித்து எப்படின்னு சொன்னால், அதாவது துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, செருப்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன கடைகளில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், எங்கேருந்து ஒரு ஃபோன் வரும், திடீர்னு அவங்க போய் குண்டு வைப்பாங்க. அந்த எங்கேருந்து வருது என்னென்னா பாகிஸ்தான்லேருந்து வராமல். புரியுது? அதுதான் ஸ்லீப்பர் செல் அந்த கான்செப்ட். இவர் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அடித்து கொள்வது தான் இவருடைய வேலை அந்த படத்தில். நானே கேட்குறேன், அப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நான் வந்து எது துணியை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், என்னை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படத்தில் பார்த்து ஞாபகம் வருமா வராது? சொல்லுங்கள். நிச்சயமாக வரும். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் முஸ்லீமாக வாழ்ந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. சாதாரணமானது இல்லை, எல்லா வகையிலுமே எதிர்ப்பு இருந்தாலும் அதை மீறி வாழ்ந்துட்டு இருக்கோம், எதிர்த்துட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம், செத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வன்மம் பிடிச்ச இப்போ கேரளா ஸ்டோரி எடுக்கிறான் பிஜேபிக்காரன், எடுத்தானா இல்லையா? பிஜேபிக்காரன். காஷ்மீர் ஃபைல்ஸு பிஜேபிக்காரன். இப்போ துரந்தர்னு ஒரு படம் எடுத்தான், அது பிஜேபிக்காரன் எடுக்கிறாங்க. பிஜேபிக்காரன் எடுக்கிறான்னு சொன்னால் அது வேற. நீ எடுக்கிறியே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சிறுபான்மை மக்களுடைய காவலனா தன்னை காட்சிப்படுத்தக்கூடிய விஜய் இப்படி செய்வாரான்ற. அப்போது உன்னை போன்ற நபர்களை இப்படி எடுத்தேன்னா என்ன ஆகும்? இதுதான் கோவம் வருது. சரி, இப்போ இது அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் கசிஞ்சிருச்சு, இப்போ படமே கசிஞ்சிருச்சுங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்போது படக்குழுவினருக்கு அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். நாசமாக போட்டோமா படக்குழுவினர்ன்றீங்க. எது நேற்று கூட ஒரு பேசுகிறான், ஒரு இயக்குனர் பேசுகிறான், ஒரு நடிகர் பேசுகிறான், அது படக்குழுவினர் ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருடைய உழைப்பும் போச்சுன்னு. போங்கடா, நாசமாக போங்கடா. ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தி தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எடுத்துட்டு நீ அதில் லாபம் சம்பாதிக்கிற நீ நாசமாக போனால் எனக்கு என்னன்ற. நான் நேற்று கூட இயக்குனர் பேசுகிறான் ஒருத்தன், எங்களுடைய 1000 பேர் உழைப்பு, எங்களுடைய என்னது எங்களுடைய கனவு என்ன கனவு? முஸ்லீமை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டுறது தான் உன்னுடைய கனவா? அப்போ நீ நாசமாக போகிறதில்ல, எனக்கு என்ன சந்தோஷம்தான். சொன்னா நாசமாக போகிறது 1000 பேருடைய உழைப்பு, 1000 பேருடைய உழைப்பு, 1000 பேர் உழைச்சி என்னடா பண்ணுறீங்க? ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு நீ வந்து தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதியாக காட்டுறேன்னு சொன்னால் இது என்ன நெறின்றது? இதோட நீ பிஜேபிக்கு சேர்ந்துட்டு எப்படி காஷ்மீர் ஃபைல் எடுத்தானோ, எப்படி கேரளா ஸ்டோரி எடுத்தானோ, எப்படி துரந்தர் மூவி எடுத்தானோ, அது போன்ற ஒரு தான் நான் சொல்லு. உன்னெல்லாம் எவன் கேட்குறான்ற. நான் அது வலதுசாரி சனாதனவாதிகள் மட்டும் பார்த்துட்டு பாராட்டு போயிட்டே இருப்பான், மற்றவங்க எவனும் பார்க்க மாட்டான், பொதுமக்கள். ஆனால் நீ தன்னை நடுநிலை மாரி காட்டிக்கிட்டு நீ இந்த போன்ற திரைப்படங்கள் மூலிமா சில காட்சிகளை நீ புகுத்துறன்னா இதுதான் பொதுமக்கள் மத்தியில் போகிற விஷயம். இதுதான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ நீங்க வந்து வழக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, புகார் கொடுத்துருக்கீங்க. இந்த புகார்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? இல்லை, புகாரில் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்கன்றது தெரியல. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே துப்பாக்கி படத்தில் இதே வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதியரசர் பானுமதியும் சுரேந்திரனும் வந்து இனி இது போன்ற திரைப்படங்களை எடுத்தாங்கன்னா விஜய் போன்ற மாஸ் ஹீரோவை கைது பண்ணி சிறையில் போடணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது அப்போது வந்து படக்குழுவினர் வந்து முருகதாஸ் தலைப்பினால படக்குழு இனி அது போல் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி மறுபடியும் வந்து அது பிறகு பீஸ்ட் எடுத்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த படம் வந்துருக்கு. புரியுதுங்களா? அப்போது இவங்களை வந்து என்ன சொன்னால் ஒரு அதிகார வட்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இவனுங்களுக்கு அந்த திமிரே என்ன சொன்னால் நம்மளை யார் என்ன செய்வா? புரியுதுங்களா? நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குது,
நம்மளை நம்பி முட்டாள் ரசிகர்கள் இருக்கானுங்க, மூடத்தனமான ரசிகர்கள் இருக்கானுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளை யார் என்ன செய்வான்? நம்ம யாரை பற்றி வேணாலும் எடுக்கலாம் படம். ஆனால் இவனுங்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் ஏன்டா திரிஷா கூட சுற்றுற கேட்டால், ஐயோ அது எப்படி தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்தலான்னு பேசுவான், சண்டை போடுவான். புரியுதுங்களா? பொண்டாட்டி ஏன்டா விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உனக்கு கேட்டால் உனக்கு கோபம் வரும், உன் ரசிகர்களுக்கு கோபம் வரும், ஆச்சா பூச்சான்னு ஒருமையிலெல்லாம் திட்டுவீங்க. அப்போது நீ மட்டும் ஒரு சமூகத்தை திட்டமிட்டு கருவறுக்க பார்க்குறேன்னா இது எப்படி அயோக்கியத்தனமா இல்லையா? சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்? அப்போ துப்பாக்கி, பீஸ்ட்டு, அதை தொடர்ந்து ஜனநாயகம். சில பேர் அந்த படம் முழுக்க வர்ற வந்து சில காட்சிகள் வச்சு நீங்கள் இப்படி எல்லாம் பேசுவீங்களா, சரியில்லை அப்படின்னாங்க. இன்றைக்கி 41 பேர் செத்ததுக்கே அவன் புரியல. இது வரையும் அவன் கட்சி ஆரம்பித்து 50க்கு மேற்பட்டவர்கள் செத்துருக்காங்க. அந்த 50 பேருக்கு ஒரு இரங்கல் தெரிவித்து ஒரு மாநாட்டிலாச்சும் ஒரு பொதுக்கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கிறான். அதை பற்றி இல்லையே. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. என்ன விட்டுட்டு வந்த நீ? தனி விமானத்தில் தான் வரேன். 5 நட்சத்திர ஹோட்டலில் எப்படி சொகுசாக இருக்கோ அது போன்ற கேரவன் வச்சுருக்க கூட. என்ன சொல்கிறீங்க? அப்போ எல்லாத்தையும் விட்டு வந்தோன்னா அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடு, இல்லை அனாதை இல்லைங்களுக்கு கொடுத்துடு, இல்லை அரசுடைமை ஆக்கிட்டு நீ வா சட்டை பேண்ட்டை போட்டுட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நானே உன் பின்னாடி வரேன். என்ன சீனுன்ற நான் அவன் இன்னொருத்தன் இருக்கான் ஆதவர்ஜுனான்னு மேடையில் பேசுகிறான், அழுகுறான். அன்னைக்கு என்னடான்னா எங்கள் அம்மா சாதி வெறியால் கொல்லப்பட்டாங்கன்னு அவங்க பெரியம்மா திலகவதி க்ளீனாக சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு சம்பவமே நடக்கலை. ஏன்னா அவங்க தான் அக்கா, அவங்க தங்கச்சி தான் இவங்க அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அது குடும்ப பிரச்சனைலாம் அந்த பொண்ணு இறந்துச்சு எங்கள் தங்கச்சி அப்படின்ட்டாங்க. அப்போ எவ்வளோ அப்போ ஓட்டு அரசியலாக எப்படி பண்ணுறாங்க? நான் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன்றான் யார்? ஆதவர்ஜுனா. இன்றைக்கி அவனுக்கு என்ன வயசு இருக்குது? 40 வயசு இருக்குமா? உதாரணத்துக்கு 40 வயசு இருக்கும். ஆனால் தேர்தல் பத்திரத்தில் 290 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்குன்னு போகிறான். உனக்கு 40 வயசு இருக்குன்னா நீ 25 வயசு, இப்போ 15 வருஷத்தில் நீ இவ்வளோ 290 கோடி எப்படி சம்பாதிச்ச? நீ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டமே, இந்த கூட்டத்துக்கிட்ட ஒரு கால் ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. சரி, அவங்க ஃப்ராடு பசங்க எல்லாமே. புரியுதாம்மா? நான் என்ன சொல்கிறேன், 20-25 வயசு நீ படிச்சுட்டு இருந்திருப்பேன். 25 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான். இந்த 15 வருஷத்தில் ஒரு 200-300 கோடி ரூபாய் சம்பாதிச்சா அந்த வழியை சொல்லு, நானும் சம்பாதிக்கிறேன். புரியுதுங்களா? ஒன்று திருடணும், இல்லை முள்ள மாதிரி முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி அதை சம்பாதிச்சிருக்கணும். இது தவிர வேறு என்ன இருக்குது? நீ காட்டியது 290 கோடி, காட்டாத இன்னும் எவ்வளோ வச்சிருக்கே தெரியல நமக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ விஜய் தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ கரூர் விஷயமா இருக்கட்டும், ஒரு இடத்துலையும் பரப்புரைக்கு போகிறோம், எங்கேயுமே அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூ, விவாகரத்து இஷ்யூ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தன்னை டார்கெட் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜயே சமீபத்தில் ஓப்பனாக அவரே சொல்கிறாரு. இன்னும் உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க, நீ ஜனநாயகன் படத்தை முடக்கிக்கோ, என்ன வேணா பண்ணு, எல்லாமே அவனே உருவாக்குறான். அவன் நான் என்ன சொல்கிறேன், சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் சண்டை ஏற்படுத்துறது எதிர்கட்சிக்கலாம். நான் கேட்குறேன், நீ அரசியலுக்கு வந்ததுனால ஏற்படுத்தினாங்க. உனக்கும் முன்னாடி பர்சனல் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை இருக்கா இல்லையா? இது திமுக தான் காரணம் நீ சொல்ல முடியாது. இல்லை அதிமுக தான் காரணம் கிடையாது. அப்போ யார் காரணம்? இதை எடுத்துன்னு ஏன் பொதுமக்கள்கிட்ட இதை என் குடும்ப பிரச்சனையை எடுக்கிறீங்க? குடும்ப பிரச்சனை பொது வெளின்னு வந்துன்னு பேச தான் செய்வாங்க. நீ இன்னைக்கு எப்படி ஒரு சினிமா என்ற பிரபலத்தால் தான் இவ்வளோ கூட்டத்தை முன்னாலும் கூட்ட முடியுது, நான் தலைவன், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேன்னு சொல்லி இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். அந்த சினிமா பிரபலம் இருக்கும்போது உன் பொண்டாட்டி ஒரு விவாகரத்துக்கு வரோன்னா அது பெரிய செய்தி தான் ஆகுமா ஆகாதான்? அதை என்ன பெருமையாக பேசிக்கிற நீ? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமான்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். அதாவது விமானத்தில் கூட பொது விமானத்தில் போகிறது இல்லையா? அங்கே கூட மக்களாக இருக்க மாட்டாங்க. இப்போ இவன் யார்? இவன் வானத்திலிருந்து குறித்த தேவதூதர் மாரி காட்டுறாங்க. சில கிறித்துவ மிஷினரிகள் இவனை வச்சு இயக்குறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இவன் முழுக்க அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய இலுமினாட்டினுடைய ஒரு பிரதிநிதி தான், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி தான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார்.